ஃபர்ஸ்ட் பேட்ச் பூரி ரெடி. இப்போ செகண்ட் பேட்ச் போட். அப்பா, ஒரு வழியா எப்படியோ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்மா அம்மா, இன்னைக்கு என் கிளாஸ்ல அலாவுதீன் இருக்கான்ல, அவன் லஞ்சுக்கு பூரி எடுத்துட்டு வந்தாம்மா. அந்த பத்துலுக்கு மட்டும் ஒன்னு கொடுத்தான். நான் கேட்டேன், எனக்கு தரவே இல்லம்மா. ஏன்டா அவன் இப்படி பண்ணா? உனக்கு ஒண்ணு கூடவா தரல? ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, ஷேர் பண்ணி சாப்பிடலாம்ல. அம்மா, அவனுக்கு பத்லு தாம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அவனுக்கு கொடுத்தான், எனக்கு தரவே இல்லை. அதனால நாளைக்கு நீங்க எனக்கு பூரி செஞ்சு கொடுங்கம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன். பூரியா? அதெல்லாம் பெரிய வேலைடா. பாரு, பாப்பா வேற கையில இருக்கு, பாப்பா வச்சுட்டு ஒண்ண முடியாது. நான் உனக்கு லெமன் சோறு செஞ்சு தரேன். என்னது லெமன் சோறா? எனக்கு சோறே வேணாம், போமா, நான் வீட்டுல போய் டிவியே பாக்குறேன். ஏய் சுஜித், நீ என்ன சோகமா உட்காந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? உன் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். நீ வேற ஏன் தாரா, எங்க அம்மா லெமன் சோறு தான் பண்ணியிருக்காங்க. ஏய் ஏய், என்னடா இது, பூரி இருக்கு. பூரி, உருளைக்கிழங்கு மசாலா. அம்மா பாப்பா வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க? சுஜித் வேற சோகமா இருக்கான் போல, அவங்க அம்மா கிட்ட ஆசையா பூரியை கேட்டான். ஆனா அப்ப நம்ம சர்ப்ரைஸா அவனுக்கு பண்ணி தர போறோம். நம்ம இந்த மாவை பிசைஞ்சு வச்சிரும். அப்பதான் அவங்க அம்மா வந்து பூரி சுடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை கட் பண்ணி உருட்டி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. பாவம் காவியா, அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல. இதுல பூரி கண்டிப்பா முடியாது. சரி, நம்ம சீக்கிரமா உருட்டி வைப்போம், நம்மளுக்கும் வேற ஆபீஸுக்கு டைம் ஆகுது. ஐயோ, ஏதோ ஒன்னத்த மறந்துட்டோமே. அட ஆமா, இந்த உருளைக்கிழங்க வேற வேக வைக்கணுமா? சரி, இதையும் வேக வச்சுட்டு போவோம். ஒரேடியா 2 வேலையை முடிச்சுட்டு போனா அவளுக்கும் ஈஸியாகும். சரி, போதுமான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு, இது வேகட்டும். வாவ், சூப்பருங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? மாவு, உருளைக்கிழங்கு. சூப்பர். நல்ல வேளை, நான் எப்படி தனியா எல்லாத்தையும் பண்ண போறேன்னு யோசிச்சேன். டோன்ட் வரி காவியா, அதான் நான் இருக்கேன்ல. சரி, பாப்பாவை கூட நீ போய் சமையல ஸ்டார்ட் பண்ணு, எனக்கும் வேற ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. என்னம்மா? ஓ, மாவு விளையாட கேக்குறா போல. நான் எப்பவுமே மாவு பிசைஞ்சு அவளுக்கிட்ட கொடுப்பேன், அதான். இது வேறயா? சரி பாப்பா, பார்த்து கொஞ்சமா எடுத்துட்டு வா, சரியா? சரி பாப்பாவா, நம்ம போய் சுட்டி கண்ணம்மா பார்க்கலாம். நல்ல வேளை, சுஜித்தோட அப்பா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால இப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப வேக வச்ச இந்த உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல வேலை யூடியூப்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா போச்சு சமைக்கிறதுக்கு. இல்லைன்னா இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி லைட்டா பபிள்ஸ் வந்ததும் நம்ம நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வீடியோ நிறைய குட்டி செஃப் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா மட்டும் போதாது பசங்களா, நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்களோட மினியேச்சர் கிச்சன் செட்ல இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா, ஒரு வழியா எப்படியோ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். என்ன மனம்! பரவாயில்லையே, பூரிக்கான உருண்டை கூட புடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இதே மாதிரி டெய்லி அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சா நான் சமைச்சிருவேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி வச்சதே பெரிய விஷயம் தான். அவருக்கும் ஆபீஸ்ல ஒர்க்லாம் இருக்கும்ல. மாவு நான் பேசியறதோட ரொம்ப சாஃப்டா இருக்கு. எப்படி இவ்வளவு சாஃப்டா பேசிஞ்சாருன்னு தெரியலையே. என்ன பண்ணிருப்பாரு? அவர்கிட்டயே அப்புறமா கேட்போம். இப்போ எல்லா பூரியும் ஒரே சைஸ்ல வரணும்ன்றதுக்காக இந்த பிளேட் எடுத்து இது மேல வச்சு அமுக்கிக்கலாம். சைட்ல எக்ஸஸா வர இந்த மாவுலாம் ரிமூவ் பண்ணா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல அழகா வந்துரும். இப்போ பூரிக்கு தேவையான எண்ணெயை ஊத்தி காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பூரியா எடுத்து எண்ணெய்க்குள்ள போடணும். வீடியோ பார்த்துட்டு இருக்க குட்டீஸ்க்கு எல்லாம் சொல்றேன், யாரும் இதை தனியா ட்ரை பண்ணாதீங்க. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட பண்ணுங்க. இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்களே பண்ணி தருவாங்க. ஓகே பசங்களா, இப்ப பூரி ரெடி ஆயிட்டு இருக்கு, நம்ம அதை பாக்கலாமா? பூரினா இப்படிதான் உப்பி வரணும். அப்பதான் பசங்க எடுத்து சாப்பிடும் போது ஜாலியா சாப்பிடுவாங்க. சுஜித்தோட லஞ்ச் பீரியட் முடியறதுக்குள்ள இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அப்பதான் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட முடியும். பூரி எல்லாம் பார்க்கும் போதே அழகா இருக்கு. சுஜித்துக்கு போக இன்னும் கொஞ்சம் பூரி எனக்கும் என்னோட பாப்பாக்கும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பேட்ச் பூரி ரெடி. இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். சுஜித் இந்நேரத்துக்கு லெமன் சாதம் தான் நான் வச்சு கொடுத்துருப்பேன்னு நினைச்சிருப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது உள்ள பூரி இருக்குன்னு. பூரியை திறந்து பார்த்ததும் செம ஜாலியாக போறான். சூடா பூரி சாப்பிட்றதுக்கு சுஜித்தோட அப்பாவுக்கு தான் கொடுத்து வைக்கல, வேலைக்கு போயிட்டாரு. பாவம், ஈவினிங் அவர் வந்த உடனே அவருக்கு சமைச்சு கொடுத்துடலாம். சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது இந்த லஞ்ச் பிரேக்காக. அப்பாடா, எப்படியோ வந்துருச்சு. வேலை இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு பிடிச்ச டிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஏய் சுஜித், நீ ஏன்டா இன்னும் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணாம இருக்க? அதை ஏன் தாரா கேக்குறேன்? எங்க அம்மா இன்னைக்கு லெமன் சோறு பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க பாரு, எவ்வளோ பெரிய டப்பால கொடுத்துருக்காங்க, சாப்பிடவே தோணல. ஏது லெமன் சோறா? ரொம்ப கஷ்டம்டா. நீ என்னோட பிரிஞ்சில கொஞ்சம் எடுத்துக்கூடாடி சுஜித். சரிடா, இருந்தா லெமன் சோறு கொஞ்சம் சாப்பிடுவோம், எல்லாம் கட்டி கொடுத்தது வேஸ்டா போயிடும், என்ன பண்றது? இங்க போடுறா பூரி,
எங்க அம்மா எனக்கு பூரி பண்ணி கொடுத்துருக்காங்கடா. பூரி உருளைக்கிழங்கு மசாலாலாம் இருக்குடா. டேய் என்னடா சர்ப்ரைஸா? ஏய் சுஜித், எனக்கு ஒரு பூரி தாடா. சுஜித், எனக்கும் ஒரு பூரி குடி. எனக்கு பூரின்னா ரொம்பவே பிடிக்கும். இல்ல, அவன் என் ஃப்ரெண்ட், எனக்கு தான் ஹே தருவான். எங்க அம்மா எல்லாருக்கும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாரு எவ்வளோ இருக்கு அந்த பூரிய பாரேன். பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியா பூரி சாப்பிட போறோமே. ஹே ஜாலி. தேங்க்ஸ் அம்மா. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஹலோ பசங்களா, மினியேச்சர்ல இந்த பூரி வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. மினியேச்சர்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, நான் அதை ட்ரை பண்றேன். இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பாய் பாய்.